உம்மை ஸ்தோத்திரம். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டே, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, வைத்து நன்மை தருபவரே. நம்புவே நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, தாவீது சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால ஒரு பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். சில நேரங்களில் நம்ம சில உபத்திரங்கள் பட்டது நல்லதாக தான் தெரியும். ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அடுத்தவங்களுக்கு அந்த இது வரும்போது நம்ம சொல்லவும் ஈஸியாக இருக்கும். அதான் தாவீது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சிலருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும்போது, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை, ஏன் என் சரீரத்தில் இப்படிப்பட்ட காரியம் கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், அதை மட்டும் நான் செய்யலாட்டி வேற மாதிரி போயிருக்கும், அதனால தான் நான் அனுமதித்தேன்.
பாருங்க, அதனால தான் யோபு சொன்னார், அவர் சோதித்த பிறகு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. நாம் அலைச்சல்களை அறிந்தவர், நாம் கண்ணீரை அறிந்தவர். இந்த 11 மாதங்களும் இதை முடிக்க போகிறோம். எவ்வளோ ஊழியங்கள், எத்தனை பேரை சந்திச்சிருப்போம். யாரு பார்க்குறாங்க இல்லையோ, மனிதர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, என் கர்த்தர் பார்த்து உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன், என் நாமத்தின் நிமித்தம் நீ இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். மனிதர்களுக்கு முன்பாக ஒருபோது நம்ம செய்கிறது எல்லாம் ஒன்றுமெல்லாம் போயிடும். ஆனால் மனிதன் பார்க்குறானோ இல்லையோ, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறா என்று சொல்லி அவருக்காக அந்த ஓடுகிற ஓட்டங்கள், படுகிற பிரயாசங்கள், ஆத்துமா மேல் உள்ள தாகம், ஒருபோதும் ஆண்டவர் சொல்லுவார், உன் அலைச்சல்களை அறிஞ்சிருக்கிறேன். மனிதர்கள் பாராட்டமா போகலாம், மனிதர்களை உன்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய எல்லா தேவைகளையும், உன்னுடைய எல்லா அலைச்சல்கள், உன் பலவீனத்துக்கு மத்தியில் எனக்காக ஓடி வந்த பாரு, உன் பலவீனத்துக்கு மத்தியில் எனக்காக எல்லாம் எதிர்த்து நின்ன பாரு, உன் மற்ற அதிகாரத்துக்கு முன்னாடி எனக்காக சத்தியத்துக்கு நின்னப்பாரு, உண்மைக்காக நிமிர்ந்து நின்னப்பாரு. அப்படி யாரு தப்பா நினைச்சால நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு பக்கம் சாயிர, ஒரு பக்கம் கூட்டம் இருந்தாலும், நாணல் மாதிரி இருந்தாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி கள்ள சத்தியத்துக்காக பாருங்க, ஒரு மனுஷனா தனியால நின்னீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை சொல்றா, உன் அலைச்சல்களை அறிந்திருக்கிறேன், உன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன், என் நாமத்துக்காக நீ அவமானப்பட்டதை அறிஞ்சிருக்கிறேன், என் நாமத்துக்காக நீ பல விதத்துல பல பேசினாங்க, அதை காதால கேட்டிருப்ப, அதை எல்லாம் அறிஞ்சிருக்கிறேன், உனக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவனா. ஓ, இந்த வருஷத்தின் முடிவில் சில நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகிறமா. அந்த வருஷத்து முடிவில் புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது புதிய பலத்தோடு, புதிய ஆசீர்வாதத்தோடு ஓ மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை சோதரம் சோதரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அலைச்சல்களை அறிந்த தேவன் கண்ணீரை துருத்தில் வார்த்து வைத்து விசாரிக்கிற காலத்தில் ஒரு சகோதரி அவங்க ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி பல நாட்கள் அழுது ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் ஒரு தேவ தூதை வந்து அந்த அம்மாவோட கையை பிடிச்சு மேலே கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போன போது பெரிய பெரிய பாட்டில் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தது. அங்கே என்னன்னா பார்த்தா பூரா அந்த கண்ணீர் பாட்டில்கள். அந்த அம்மாவோட பேர் எழுதி ஒரு பாட்டில் இருந்துச்சான். அப்போ சொன்னாராம் ஆண்டவர், மகளே உன் கண்ணீரை விசாரிக்கிற காலம் எனக்கு வந்துருச்சு மகளே, உன் கண்ணீர் பூரா நிறைஞ்சிருச்சு, இனி நான் விசாரிக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அப்பதான் அந்த அம்மா வந்து எழுதுறாங்க, நம்ம பூமியில வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் பரலோகத்துல அங்க ஆண்டவர் பிடிச்சு தேவதூத அங்க தூப கலசத்துல அந்த பாட்டில வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளும் பூமியில வடிக்கிற கண்ணீர் வீணாகாது. என் நாமத்துக்காக நீ சத்தியத்துக்காக நின்னது வீணாகாது. ஓ மை சோதரம் ஆண்டவரே. அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீ கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேனா எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேனா எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை, உம்மை பாடாத நாட்களும் இல்லை, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன். இந்த வருஷத்துல
எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொன்னோமோ, எதையெல்லாம் நம்ம செஞ்சோமோ, இந்த வருஷத்தில் லாஸ்ட்ல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவரே, நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேனா, இல்லை 1000 சாக்கு சொல்லிக்கிருந்தேனா, ஊழியத்துக்கு வர மாட்டாம எதுக்கு வராம 1000 சாக்கு சின்ன பிள்ளை மாதிரி காரணம் சொல்லிக்கிருந்தேனா, இல்லை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேனா? அப்படி நிறைவேறத்தலாட்டி என்னை மன்னிங்க ஆண்டவரே. அண்ணாள் அன்னைக்கு தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி, எனக்கு நீ ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அந்த பிள்ளையை உனக்காக ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா. பாருங்க, குழந்தை பிறந்துருச்சு. அந்த வேத பகுதியை நம்ம சாதாரணமாக வாசிக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பால் மறக்கிற வரைக்கும் தாயை நேசித்த பிள்ளை, தாயை கட்டி அரவணைச்ச பிள்ளை. பல வருஷங்கள் குழந்தை இல்லை அண்ணாளுக்கும் அந்த குழந்தை ரொம்ப. ஆனால் பாருங்க, யாருமே கேட்கல, ஏலி கூட கேட்கல, நீ குழந்தைய நேர்ந்துக்கிட்டே பொருத்தனை பண்ணி உடனே சொல்லலை. ஆனால் மனசை கல்லாக்கிக்கிட்டு அண்ணாள் போய் அந்த குழந்தைய ஆலயத்தில் விட்டுட்டு வந்து பல நாட்கள் அண்ணாள் தூங்கலை, சாப்பிடலை. ஏன் தெரியுமா? குழந்தை இரவெல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடும். ஆனால் அண்ணாள் பாருங்க, அடுத்து குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறந்துச்சு. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. பெண்ணினாளுக்கு நிறைய குழந்தைகள் அம்மா அம்மான்னு கூப்பிடலாம். இந்த அண்ணாளுக்கு அழுகதான், பையன் என்ன செய்யறானோ ஆலயத்தில் என்று சொல்லி அப்படி அண்ணாள் மனசை கல்லாக்கிட்டு அந்த பொருத்தனை நிறைவேற்றின. அதன் விளைவு அதுக்கப்புறம் அண்ணாளுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்ததை வேதத்தில் பார்க்குறோம். பொருத்தனை என்பது நம்மளை பாதிக்கும். நம்மளுக்கு அது சந்தோஷத்தை தராது, அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தராது. ஒரு பொருத்தனை பண்ணுனா அது நம்மளுக்கு சில நேரங்களில் நஷ்டங்களாக கூட இருக்கலாம். ஆனால் பொருத்தனை நிறைவேற்றணும். பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாட நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பே, உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவே, நம்புங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபை. நம்ம இந்த 12வது மாதம் ஆண்டவருடைய சமுத்திரம் கூடி ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுத்தார்ல. நம்ம ஜனவரி 1 வந்துருச்சுனாலே எல்லோரும் என்ன தான் எதிர்பார்ப்போம்? வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் வாக்கு தத்தத்தை எப்படியாவது ஆண்டவர் கரத்துலேருந்து வாங்கிக்கிடணும்னு. யாருக்கெல்லாம் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறி இருக்கு, இந்த 12வது மாதத்தில் நிறைவேறி இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமேன் ஆமேன் ஆமேன். நிறைய பேருக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவாக்கி தந்திருக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவோம், என்ன ஆண்டவர் போன வருஷம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாருங்கிறதே மறந்து போயிடுது. நான் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னே மறந்து போயிடுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான் கொடுத்தாரு. என்ன வாக்கு தத்தம்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஆனால் நமக்கு எத்தனை வாக்கு தத்தம்? வேதம் முழுசுமே நமக்கு வாக்கு தத்தம் தான். என்ன எல்லா வார்த்தைகளும் ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நமக்கு வாக்கு தத்தங்கள் தான். அதே மாதிரி இந்த நாட்களில் நிறைய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து இந்த வருஷத்தில் முடிவு வரைக்கும் நம்மளை நடத்தியிருக்கிறாரு. நமக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு. இன்னும் நிறைவேறாத சில வாக்கு தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நம்ம நல்லா கவனமாக பார்த்தோன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தார்களா? ஆண்டவர் கொடுத்த நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி தான் எகிப்து தேசத்துலேருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள் அந்த கானானை சுதந்திரித்தார்களா?
சொல்லுங்க, சுதந்திரிச்சாங்களா? ஆ சுதந்திரித்தார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய பேர் அந்த புறப்பட்டவங்க நிறைய பேர் என்ன செய்யலை, சுதந்திரிக்கலை. சுதந்திரிக்காம போனதுக்கு என்ன காரணம்? அந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில நிறைவேறாம போனதுக்கு என்ன காரணம்? நிறைய நேரத்துல அப்படிதான் நமக்கு தோணும். நம்ம ஆண்டவரே இத்தனை வாக்குத்தத்தங்கள்லாம் குடுத்துருக்கீங்கப்பா. போன வருஷம் குடுத்தீங்க. அதே வாக்குத்தத்தம் நிறைய பேருக்கு இந்த வருஷமும் கிடைக்கும். ஆனா நிலைமை மட்டும் மாறவே இல்லையே. ஏன் மாறல? அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல கலங்கி நிப்போம். அதே அத தான் நான் யோசிக்கும்போது, நான் இந்த வாக்குத்தத்தங்கள குறிச்சே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா புது வருஷத்துல என்ன வாக்குத்தத்தத்த ஆண்டவர் தருவார்? அப்படியே நம்ம இந்த டிசம்பர் வந்துட்டாலே, அந்த வாக்குத்தத்தங்கள எதிர்பார்த்து நம்ம வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிரோம். அப்ப நான் அப்படி யோசிக்கும்போது, நம்ம இந்த வருஷம் குடுத்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் நிறைவேறியிருக்கா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவங்க வந்து அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கின்படி அது நிறைவேறுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அத குறிச்சு நான் தியானிக்கும்போது, அவங்க நெறைய பேர் அத சுதந்தரிக்கல. அப்ப என்ன காரணத்தினால அவங்க சுதந்தரிக்க முடியாம போனதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, அந்த யாத்ராகமம், எண்ணாகமம் போன்ற பகுதிகள நான் வாசிக்கும்போது, ஆண்டவர் நெறைய காரியங்கள எனக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினாரு. முதலாவது நான் பார்க்குற காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆ எண்ணாகமம் 11:4, 5 எடுத்துக்கோங்க. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். எண்ணாகமம் 11, 4, 5. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் வாசிங்க. ம். ம். பாருங்க, இந்த இடத்துல ஒரு கூட்ட மக்கள் இச்சையினால அவங்க என்ன செஞ்சிடறாங்க? விழுந்து போயிறாங்க. என்ன இச்சையினால? ஆகாரம் என்ற ஒரு காரியத்தை அவங்களால மேற்கொள்ள முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்க எகிப்திலே சாப்பிட்ட வெள்ளரிக்காய்களையும், மச்சங்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயத்தையும், வெள்ளைப்பூண்டையும் நினைக்கிறோம். அப்ப அந்த பழைய பாவ வாழ்க்கையை குறித்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தாரு. எப்படி கொண்டு வந்தாரு நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்ரா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்து நிமித்தம் அவர்களை ஆளுகிற அந்த எகிப்தியர்களின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களால மீள முடியாதபடிக்கு அவங்க போராடி என்ன செய்றாங்க? ஆண்டவரிடத்துல மன்றாடி கேட்குறாங்க. அவங்களுடைய பெருமூச்சின் சத்தம் பரலோகத்துல என்ன செய்தது? எட்டிற்று. ஆண்டவரே, எங்களுடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க அப்படி சொல்லி போராடி ஜெபித்த மக்கள் இன்னைக்கு எதை கேட்டு அழுகுறாங்க? ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து அவர்களை வழி நடத்துறாரு. வழி நடத்தும் போது அவங்க எதை நினைச்சு அழுகுறாங்களாம்? நாங்க எகிப்திலே சாப்பிட்ட வெள்ளை பூண்டுகளையும், மச்சங்களையும், வெள்ளரிக்காய்களையும், பூண்டுகளையும் பாருங்க. இந்த காரியத்துல அவங்களால என்ன செய்ய முடியல? இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல. அந்த இச்சை, அந்த ஆகாரத்தின் மேல இருக்கிற ஒரு இச்சையினால அவர்கள் என்ன செய்றாங்க? தாங்கள் போக வேண்டிய ஸ்தானத்தை அவர்கள் என்ன செய்தாங்க? இழந்து போனாங்க. பாருங்க, இதைத்தான் அந்த 11:1 வாசிங்க. ஜனங்கள் முறையிட்டு கொண்டு இருந்தார்கள். 11 என்னாகும் 11:1. அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. இங்க இச்சையினால ஒரு கூட்டம் என்ன செய்து? அழிந்து போகுது. எதை தேடணுமோ, எதை எதிர்பார்த்து போனாங்களோ அதை நோக்கி போகாம அவருடைய இருதயம் பாருங்க. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேராக போறாங்க. அவங்க நடந்து போறதெல்லாம் கானானுக்கு நேராக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருதயம் எங்கே போகுது? எகிப்தை நோக்கி திரும்புது. நிறைய நேரத்தில் நாமும் அப்படிதான். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதை என்ன செஞ்சிடறோம்? மறந்து போயிடுறோம். இடையில வர்ற பிரச்சனைகள், இடையில வர்ற போராட்டங்கள் எல்லாம் நம்மளை திசை திருப்பி என்ன செஞ்சிருது? நம்மளை கொண்டு போகிறது நிமித்தம் நம்ம அடைய வேண்டிய இலக்கை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அடைய முடியாமல் பாதியிலே என்ன செஞ்சிடும்? திரும்பி போயிடுறோம். இந்த ஆலயத்தில் வந்த மக்கள் ஏராளம் பேர். இப்போ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா அடுத்த சந்ததி உள்ளே வந்திருக்கும். அந்த ஒரு சந்ததி, இங்கே உள்ள வந்த சந்ததி தொடர்ச்சியாக
எல்லா காரியத்திலையும் ஜெயம் எடுத்து ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமாக நின்றுருந்தாங்கன்னா இந்நேரம் அடுத்த சந்ததி உள்ள என்ன செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன காரியங்கள் அவர்களை திசை மாற போக பண்ணினதுனால நிறைய வழிநடுக நிறைய விக்கிரகங்களை நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெப வீடுகள் எல்லாம் ஜெபித்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தடம் மாறி விக்கிரகங்களுக்குள்ளாக அவர்கள் மூழ்கி போகிறத நம்ம கண்ணால் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக நமக்கு ஓட வேண்டிய ஓட்டத்தில் நம்ம ஓடும்போது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னென்ன காரியங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். மார்க் 4:18 வாசிங்க. எப்படிப்பட்ட இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருது? 4:8. மார்க் 4:18. பாருங்க, என்னென்ன காரியங்கள்லாம் அங்கே நமக்கு வருது நம்முடைய வாழ்க்கையில். வசனத்தை கேட்டு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பாருங்க, வாக்கு தத்தத்தை நம்ம வாங்கியாச்சு. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து. பாருங்க, வசனத்தை கேட்டாச்சு, வாக்கு தத்தத்தை வாங்கியாச்சு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம்? உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட இதனால் பலனற்று போகிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியம். ஒரு தேவை என்று வரும்போது அந்த தேவையை நோக்கி நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம திசை மாறி போயிடுறோம். இதுதான் எனக்கு தேவை, இதுதான் ஐஸ்வர்யம், உலக கவலை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வரும்போது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்ம மறந்து போயிடுறோம். நம்ம திசை மாறி போகிறது நிமித்தம் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நம்மளால் சுதந்திரிக்க முடியாமல் போயிடுதுன்றதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 78:18 எடுங்க. சங்கீதம் 78:18 நம்ம என்ன வாசிக்கிறோம்? இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எதை இழந்து போனாங்க? தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவ சித்தம். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நான் கானானை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? எகிப்தில் இருக்கிற மச்சங்கள் வேணும். அப்போ தேவனுடைய சமூகத்தில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம எண்ணி நம்ம அதற்கு நேராக போகாமல் நம்முடைய விருப்பம் என்ன, எனக்கு என்ன தேவை, எனக்கு இப்போ என்ன தேவைங்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய தேவைகளை வைக்கிறோமே தவிர தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்து போயிடும். இந்த இடத்துல பார்க்குறோம், தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு அவங்க போஜனம் கேட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோம் ஆண்டவரிடத்தில்? ஆண்டவரை, எனக்கு இப்போ இந்த ஆசீர்வாதம், எனக்கு இந்த வீடு கட்டப்படணும், எனக்கு இந்த கார் வாங்கணும், எனக்கு இந்த நகை வாங்கணும், என் பிள்ளைங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும், என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும், என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களோடு தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், போய் தேவனுடைய சமூகத்தில் உட்காரோம். ஆண்டவர் நம்மை குறித்து வேறு விதமான திட்டங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, வேறு விதமான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாய் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவங்களுடைய இருதயங்களுக்கு எகிப்தில் இருக்கிற வெள்ளரிக்காய் போதும், எகிப்தில் இருக்கிற வெள்ளைப்பூண்டு போதும். அவங்க ஒரு நாள் 2 நாள் சொல்லலைங்க, 40 வருஷமும் சொன்னாங்க. புலம்பல் புலம்பல் புலம்பல், ஓயாத புலம்பல் தேவனுடைய சமூகத்தில். இதனால நிறைய ஆண்டவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிரும். அப்போ இந்த ஜனங்கள் அழுகுறாங்களாம். 14:2 எடுத்துக்கோங்க. என்னாகமம் 14, என்னாகமம் 14 வாசிங்க. என்னாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனோமானால் தாவிலை. அதுக்கு முன்னாடி 1வது வசனம் வாசிங்க.
சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டே இருந்தாங்க. அழுக அழுக அழுக. எப்பயுமே எனக்கு இதை தரல ஆண்டவர், இதை தரல, எனக்கு அதை தரல. தேவனுடைய சமூகத்துக்கு போனாலே என்னதான் வருது? அழுகதான் வருது. என்னத்துக்கு அழுகிறோம்? ஆத்துமாக்களுக்காக அழுகிறோமா? ஐயா அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக இல்லை இல்லை இல்லை, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யலையே, எனக்கு ஆண்டவர் இந்த நன்மையை தரலையே, நான் இதை எதிர்பார்த்தேன், எனக்கு இதை கொடுக்கலையே. இப்படி தான் நம்ம தேவனுடைய சமுத்திரம் போய் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? அழுது கொண்டே இருக்கிறோம். அப்போ தேவ கோபம் அந்த இடத்துல இறங்குகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஜனங்கள் அழுகும்போது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்து போட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அப்போ அக்கினி என்ன செய்தது? அவிழ்ந்தது. பாருங்க, இந்த இடத்துல அந்த இடத்துக்கு பேர் தபேரான்னு பேர் வச்சாங்க. அந்த இடத்த பார்த்த உடனே இந்த ஜனங்கள் எதனால அழிந்து போனாங்கன்றத அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த தபேரான்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இந்த ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு, தேவன் கொடுத்துருக்கிற ஆகாரத்தை விட்டு அவங்க என்ன செய்தாங்க? அந்த எகிப்தில் இருக்கிற அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள், அழிந்து போகிற ஆகாரத்தை எண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்கன்றது இந்த தபேரான்ற இடத்த பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு தோணணும். இந்த இடத்த வாசிக்கும் போது ஆண்டவரை இச்சையினால் அழிந்து போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நானும் இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? என் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை இழந்து நான் என்ன செஞ்சிடக்கூடாது? பாதியில் அழிந்து போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். 78, அதே சங்கீதம் 78:30 வாசிங்க. சங்கீதம் 78:30 வாசிங்க. ம் ம் பண்ணிட்டு ஆமே. அவர்கள் தங்கள் இச்சைகளை வெறுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மனம் திரும்பவே இல்லை. அவருடைய போஜனத்தை அவர் வாயில் இருக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்தாரு? அடித்தார். அப்போ நம்ம கேட்குறத ஆண்டவர்களை கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அது தேவ சித்தம் இல்லாததை நம்ம கேட்டு புலம்பும் போது அவர் கொடுக்குறாரு. ஆனால் அதோட சேர்ந்து கோபமும் என்ன செய்து இறங்கி வருகிறத நம்மளால் உணர முடியுது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இச்சைகள் நிறைவேறும்படியாக தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்காம தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அடுத்தபடியாக அவங்க அழிந்து போனதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்க்கலாம். என்னாகமம் 14:11 வாசிங்க. என்னாகமம் 14:11. முதல்ல பார்த்தோம், இச்சையினால் அவர்கள் தங்கள் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தது ரெண்டாவதா என்னாகமம் 14:11 வாசிங்க. 14:11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? எதனால அவங்களால வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியல? அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொன்னார் 10 விதமான வாதைகளை அந்த எகிப்து தேசத்தில் அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். செய்துதான் இந்த ஜனங்களை என்ன செய்தார்? வெளியில் கொண்டு வந்தார். செங்கடலுக்கு நடுவில் பாதையை உண்டாக்குனார். இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட அவங்க கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ அந்த கானான் எப்படிப்பட்ட தேசம் என்கிறது இந்த ஜனங்கள் அறியணும். அந்த ஜனங்கள் அந்த விசுவாசத்தோடு அதை சுதந்திரிக்கணுங்கிறது தேவன் திட்டம் பண்ணுறாரு. இந்த ஜனங்கள் இதெல்லாம் பார்த்து இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, கஷ்டம், எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டாங்க, எத்தனையோ போராட்டங்களை கடந்து வந்துட்டாங்க, எத்தனையோ ஆறுகளை கடந்தாங்க, எத்தனையோ கடலை கடந்தாங்க, எத்தனையோ ராஜாக்களுடைய எதிர்ப்புகளெல்லாம் தாண்டி இப்போ கானானுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆண்டவருக்கு ஒரு ஆசை எப்படின்னா, இந்த ஜனங்கள் சோர்ந்து போயிடாதபடிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரை அனுப்பி இந்த கானான் தேசம் எப்படி இருக்குன்றதுனா அவங்களுக்காக கொடுக்க போகிற தேசம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு பார்வை பார்த்துட்டு இவங்களை சொல்லி இவங்களை தைரியப்படுத்தி இவங்களை கானானுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இவங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோங்கிறதுக்காக ஆண்டவர் 12 பிரபுக்களை கானான் தேசத்துக்குள்ளே அனுப்புகிறார். அப்போ இந்த 12 பிரபுக்களும் போய் என்ன செய்கிறாங்க? கானான் தேசத்தை சுற்றி பார்க்குறாங்க. அதோட காலேபும் யோசுவாவும் அடக்கம். அந்த 12 பேரில் அவங்களும் 2 பேர் இருக்கிறாங்க.
அப்ப இவங்க கானான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு இந்த 12 பேர் என்ன செய்றாங்க, திரும்பி யோசுவாவுக்கிட்ட வர்றாங்க. பாருங்க அந்த 13ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆமா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னது போல அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். உண்மைதான், உறுதிப்படுத்துறாங்க வந்து. அது இது அதனுடைய கனி கொண்டு வராங்க. 2 பேர் சுமந்துட்டு வராங்க. ஒரு திராட்சை கொலை. இப்போ நம்ம ஒரு திராட்சை கொத்தை இப்படி தூக்கி இப்படி வச்சிருவோம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கானான் தேசத்துல விளைந்த கனி 2 பேர் சுமந்துட்டு வர்றான். ஒரு கட்டையில கட்டி நடுவுல ஒரு திராட்சை கொலையை சுமந்துட்டு வர்றான். அங்க விளைந்த கனிகள், ஏராளமான கனிகளை சுமக்க கூடாத அளவிற்கு அவங்க என்ன செய்றாங்க, சுமந்துட்டு வராங்க. இப்படிப்பட்ட தேசத்தை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லி யோசுவாவும் காலேபும் ரிப்போர்ட் என்ன செய்றாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு அடுத்தபடியா இன்னும் ஒரு 10 பேர் இருக்காங்க. 12 பேரோட ரிப்போர்ட் வேணும். இப்போ 2 பேர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அது அருமையான தேசம்தான், ஆண்டவர் சொன்னபடி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இங்க பாருங்க, அதுல இருந்த கனிகள் எல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதைத்தான் தேவன் எதிர்பார்த்தாரு, இதைத்தான் எதிர்பார்த்தாரு. இந்த 12 பேர் இந்த ரிசல்ட்டை கொடுப்பாங்க, இந்த ஜனங்கள் உற்சாகமா அந்த தேசத்தை சுதந்திரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த 12 பேரையும் உள்ள அனுப்பி வேவு பார்த்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல இன்னும் ஒரு 10 பேர் வந்து என்ன சொல்றாங்க, அதையும் நீங்க வாசிங்க. என்னாகமம் அதேதான், அடுத்த வசனம் வாசிங்க. அதுல 31வது வசனம், அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். பாருங்க, ஒரு கூட்டம் சொல்லுது, ஒரு 2 பேர் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு கூட்டம் சொல்லுது அது ஆண்டவர் சொன்னபடியே அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்தான், நம்ம போய் சுதந்திரித்து கொள்ளலாம். அவங்க நல்ல ரிசல்ட்டை, அவங்களுடைய பார்வை ஒரு விசுவாச பார்வையா இருந்துச்சு. தேவன் கொடுத்தது அப்படியே இருக்குது, தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்குது, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருக்குது. இதை பார்த்துட்டு வந்து அவங்க அப்படியே சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது, அவங்க நம்மை காட்டிலும் பலவான்கள், அவங்க ராட்சத பிறவிகளா இருக்கிறாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். இது யார் சொன்னது? அவங்க பலவான்கள் என்று யார் சொன்னது? ஆண்டவர் செங்கடலை பிளந்து அவர்களுக்கு பாதை உண்டாக்கின போது அதை பார்த்தவங்க சொல்றாங்க, அந்த மனிதர்கள் பலசாலிகள் சொல்றாங்க. ஆண்டவர் மகா பெரிய பராக்கிரமசாலியாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறாரு, வல்லமையில தேவனாய் அவர்களோடு கூட இருக்கிறாரு, சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த தேவன் இருக்கிறாரு, ராஜாக்களை சங்கரித்த தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாரு. இதெல்லாம் விட அந்த மக்கள், அந்த ஜனங்கள், அந்த கானான் தேசத்துக்குள்ள இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? பலசாலிகளா இருந்தாங்களாம். நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவர் அப்படிதான் பார்க்குறோம். மனுஷங்க, ஐயோ அவங்களா, அவங்கள்ட்ட பேசவே முடியாதுப்பா, அவங்கள்ட்ட நிற்கவே முடியாதுப்பா. அதை காட்டிலும், அந்த மனிதனுடைய வல்லமை காட்டிலும் மகா பெரிய வல்லமையில தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிறத நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்து போயிடும். ஆண்டவர் சொல்ற, விசுவாசியா இரு, அவிசுவாசியா இருக்காத. நான் உனக்கு கொடுத்தேன்னா கொடுப்பேன், நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினானா அதை நிறைவேற்றுவேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர், அவர் வாக்கு மாற மாட்டாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த விசுவாசமே இல்லை. அந்த பாதி கூட்டம் என்ன சொல்லுது, இல்லை அங்க போனா நம்ம செத்துருவோம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த ஜனங்கள்லாம் என்ன செய்யறாங்களாம், ராத்திரியெல்லாம் அழுகுறாங்க. ஐயையோ நாங்கள் அந்த தேசத்துக்குள்ள போக முடியாது, அந்த தேசத்துக்குள்ள போனோம்னா நாங்களாம் செத்துருவோம். பாருங்க, ஆண்டவரும் நிறைய நேரத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கடைசியில் நீ என்ன உன் விசுவாசத்தில் சொல்றியா அப்படியே நடக்கட்டும் போ. என்ன சொல்கிறான், நான் போகவே மாட்டேன். அங்கே போவேன்னு சொல்லி யோசுவாவும் காலேபும், ரொம்ப அருமையான தேசம், அந்த ஜனங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு கும்பிட்டு விழுகிறாங்க. ஐயோ யாரும் எகிப்துக்கு போவோன்னு. அப்போ ஒரு கூட்டம் உடனே கிளம்பிருச்சு, வா 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 நம்ம எகிப்துக்கே போயிடுவோம். பாருங்க, எத்தனை 40 வருஷமாக கடந்து வந்திருக்கான் அந்த எகிப்துல இருந்து. 4:8 இருக்கிற அந்த ஒரே நாளில் போய் ஒரு 10 நாள் ஒரு 30 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தவன் இந்த சொல்லிட்டு இருக்கிறான். இவன் என்ன சொல்கிறான்,
திருப்பி நம்ம எகிப்துக்கு போவோன்னு ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருச்சு? எழும்பிருச்சு. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கோம்னு நம்ம பார்க்கணும். நம்ம பழைய அந்த அதுக்கே போயிடுவோம் அப்படின்னு நம்ம அதை குறித்து அதுலேயே நம்ம கவனமாக இருக்கிறோமா? இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த மனித வல்லமைகள் அந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் அது தடைக்கெல்லாம் இருந்தாலும் அதை உடைச்சி அதற்குள்ளாக பிரவேசிக்கிற வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் தான் அதை சுதந்திரிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதை சுதந்திரிக்க நிச்சயமா முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் அந்த பிசாசின் அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். மனிதர்களுடைய வல்லமையை மேற்கொள்ள முடியும். மனிதர்களால் கொடுக்கப்படுகிற அதிகாரங்களை நம்ம மேற்கொள்ள முடியும். நமக்கு விரோதமான சகல காரியங்களை மேற்கொள்ளணும்னா ஆண்டவர் என்னோடு, சகல பராக்கிரமம் உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் இருக்கணும். பாருங்க, போர் வருது, யுத்தம் வருது. அந்த யுத்தம் வந்தாலும் ஆண்ட சொல்றாரு, நான் அந்த யுத்தத்தை பார்த்துக்கிறேன், நீ பேசாம இரு. யுத்தம் கர்த்தருடையது. பட்டயத்தை எவன் எதிர்த்து வரானா அவனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு விழுகிற மாதிரி அப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை செய்த தேவனை மறந்து போய் அந்த மனுஷங்க பயங்கரமானவங்கப்பா. அந்த அவங்களால தான்ப்பா இது முடியும், நம்மளால இது முடியாது. அவங்கள போய் பார்த்தாதான் இந்த காரியத்தை முடிக்க முடியும். மறந்து போகிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். வல்லமையில தேவன், பராக்கிரமம் உள்ள தேவன், சகலத்திலேயும் ஜெயம் கொடுக்கிற தேவனை நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். இதை விட்டுட்டு எந்த மனுஷனையும் பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாச கண்ணோட்டம் நமக்கு வேணும். ஆண்டவர் கொடுத்தாருன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில் அவர் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தத்தை நான் சுதந்திரிப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் நான் வைராக்கியமாய் நான் காத்திருப்பேன். ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளும் உடைத்து என்னை ஜெயமெடுக்க பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போது மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். எபேசியர் 2:3-4 வாசிங்க. எபேசியர் 2:3-4. சாரி அது இல்லைக்கா. என்னாகமம் 13:27க்கா. சாரி, 13:27. என்னாகமம் 13:27. 13:27. என்னாகமம் 13:27. அதே தான் நம்ம வாசித்தது தான், வாசித்த பகுதி தான். ரோமர் அடுத்தபடியாக 14:12 வாசிங்க. 14:12. நான் அவர்களை கொள்ளை நோயினாலும் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். பாருங்க, இந்த இடத்துல அவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்றாங்க. 11வது வசனத்துல நம்ம வாசிச்சோம், கர்த்தர் மோசையை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்னை விசுவாசியாம இருப்பாங்க? அப்ப நம்ம விசுவாசிக்காம இருக்கும்போது ஆண்டவருடைய கோபம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுது பாருங்க. நான் அவர்களை கொள்ளை நோயினால் நான் என்ன செய்வேன், வாதிப்பேன். அப்ப நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காம நமக்குள்ள ஒரு அவிசுவாசம் வரும்போது தேவனுடைய தேவன் செய்த அற்புதங்களை நாம் மறக்கும் போது, தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை எல்லாம் நான் கண்டும் அதை விசுவாசியாதபடிக்கு நான் இன்னைக்கும் அவிசுவாசியாவே இருக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன கோபம், எப்படிப்பட்ட கோபம், தேவ கோபம் வெளிப்படுது. நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு நான் என்ன செய்வேன், புறம்பாக்கி போடுவேன். எவ்வளோ பெரிய பெரிய சாபம் பாருங்களேன். அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அந்த யோசுவா, காலேபை போன்ற அந்த தரிசன விசுவாச பார்வை நம்முடைய பார்வையாக இருக்கணும். நம்ம சகல காரியங்களை குறித்தும் தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவன் என்னோட கூட இருக்கிறார், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் என் வாழ்க்கையில், ஆனால் நான் பின்னாடி பெறப்போகிற ஆசீர்வாதத்துக்கு இது லேசான ஒரு காரியம். இதை நான் கடந்துட்டேன்னா ஆண்டவர் எனக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த சின்ன இந்த மேக்ஸ்ல எல்லாம் ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலா போட்டுட்டோன்னா டக்குன்னு கணக்கு வந்துடும்.
அதே மாதிரி தான் ஆண்டவருடைய நம் ஆண்டவருக்கு நேராக ஓடுகிற அந்த நித்திய ஓட்டத்தில், அந்த நித்திய ராஜ்யத்துக்குரிய ஓட்டத்தில் ஒரே ஒரு ஃபார்முலா தான், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை. இதுதான் ஃபார்முலா. இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஃபார்முலா. நம்ம இக்காலத்து பாடுகள் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தருது, அது பின்னாடி நித்திய கன மகிமையை நமக்கு என்ன செய்தான் தருதான். அப்ப சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக நான் என்ன செய்வேன், மாறுவேன். அப்ப இதுதான் கிறிஸ்டியானிட்டியோட ஃபார்முலா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்ப இன்னைக்கு இருக்கிற பாடுகளிலே நான் விழுந்து போயிட்டேன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியாது. கடைசியில் என்ன என்ன ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் தடையாக இருந்துச்சு நம்ம பார்க்கலாம். 14:22 வாசிங்க. 14:22-23. 14 அதிகாரம் 22. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்கள் ஒருவரும் அதிலே பிரவேசிக்க மாட்டார். ஆண்டவர் இந்த இடத்துல எதை சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து சிந்திக்காம ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறந்து போய் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களா இருக்கும்போது ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல இறங்குகிறத நம்ம பார்க்குறோம். எத்தனை தடவை பரீட்சை பார்த்தாங்கன்னு சொல்றாரு ஆண்டவர்? 10 தடவை என்ன செஞ்சாங்க, பரீட்சை பார்த்தாங்க. பாருங்க, அவங்களுடைய முறுமுறுப்பு அவங்களுடைய வாழ்நாளெல்லாம் அந்த பிரயாணத்தில் அவங்க கூடவே இருக்கிறத நம்மளால் அந்த யாத்திராகமம் லேவியராகமம் என்ன உபாகமம் வரைக்கும் அவளுடைய முறுமுறுப்பை நம்மளால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ எனக்கு விரோதமாக 27வது வசனம் 14:27, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை கேட்டேன். என்னத்தை தான் கொடுத்தாலும் திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு, ஆண்டவர் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டாரு, இதுவரைக்கும் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்படி எத்தனை நம்ம கடந்து வந்த பாதை, நம்ம ஆரம்ப காலம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை நம்ம அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்மளை அவர் நடத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முறுமுறுப்பு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் இந்த வார்த்தைகளை நான் சொல்லியிருந்தேன்னா, ஆண்டவரே கிருபையா என்னை மன்னிங்க. அப்போ கடைசி நாட்களில் இந்த 3 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போகாதபடிக்கு, தேவையில்லாத இச்சைகள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவிசுவாசியாக நான் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக இந்த இடத்துல பார்க்குறோம், முறுமுறுக்கிறவர்களாக நான் என்ன செய்யக்கூடாது, நான் இருக்கக்கூடாது. மோசே ஆரோன் மட்டும்தான் அவங்கள நடத்த முடியுமா, என்னால் நடத்த முடியாதா? அந்த இடத்துல இந்த ஜனங்கள் எழும்புகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ எந்த சூழ்நிலைகளுடைய என் வாழ்க்கையில் ஒரு முறுமுறுப்பு வருது, மனிதர்களை கொடுத்து நான் முறுமுறுக்கிறேனா, கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்த நன்மைகளை நான் நினையாதபடிக்கு நான் முறுமுறுக்கிறவளாக இருக்கிறேனா? அப்போ அந்த முறுமுறுப்பு தேவனுடைய கோபத்துக்கு நம்ம இலக்காக்குகிறத நம்மளால் உணர முடியும். இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் சொல்கிறார், மோசே ஆண்டவருடைய கோபம் எப்படி வருதுன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து இவங்களை சரியாக நடத்திட்டே வரேன், எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுட்டேன், எத்தனையோ அதிசயங்களை நான் செஞ்சுட்டேன், இது எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை வருது, நாங்கள் இப்படி போய் கஷ்டப்படுறதுக்கு செத்து போயிட்டோம்னா பரவாயில்ல, நான் இப்படி போய் கஷ்டப்படுறதுக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல. எத்தனை தடவை நம்ம அப்படி சொல்லிடுறோம். திடீர்னு நம்ம வாயில் என்ன செஞ்சிருது இந்த வார்த்தை, நான் செத்தா கூட பரவாயில்லப்பா, செத்தே போயிடலாம் போல இருக்குது. இப்படி நிறைய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடும், ஆண்டவர் செய்த நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மறந்து என்ன செஞ்சிடும், இந்த வார்த்தைகளை சொல்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடாமல் சொல்கிறாங்க. விடாமல் கானான் தேசத்து வாசல் வரைக்கும் வந்தாச்சு, அங்கேயும் நின்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இதையே தான் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் 28வது வசனத்தில் 14:28 என்ன சொல்கிறாரு, நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். நீ என்ன சொல்கிற, நான் செத்தா பரவாயில்ல, செத்தா பரவாயில்ல, அப்போ நீ சொன்னபடியே என்ன நடக்கும், செய்வேன். நீ என்னத்தை சொல்கிறியோ அதைத்தான் நான் என்ன செய்ய போகிறேன். நீ என்ன இந்த வாசல் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா இப்போயும் என்ன தான் சொல்கிற, நான் செத்தா கூட பரவாயில்ல, அங்கேயே இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன். அந்த யோபு கூட சொல்லுவார், எனக்கு அந்த முந்தின சீர் இருந்திருந்தா நல்லா இருந்துரு.
புலம்பி தவிக்கிறாரு. புலம்பு புலம்பு புலம்புன்னு என்ன செய்கிறாரு, எனக்கு அந்த முந்தின சீர் இருந்தால் நல்லாயிருக்கு. நான் போகும்போது இந்த வாலிபர்கள்லாம் எழும்பி நிற்பாங்க, முதியவர்கள்லாம் என் பேச்சை கேட்க ஆசையாக இருப்பாங்க, என்னுடைய கால்களை நான் நெய்யில் கழுவுனேன், இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன். அந்த முந்தின சீர் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே வச்சிருக்காரு யோபுவுக்கு. அந்த வாழ்க்கையில் நம்ம முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருது, நம்ம அறியாமல் என்ன செஞ்சிருது வந்துடுது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நான் நல்லா இருப்பேன், நான் சுதந்தரிப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சுதந்தரிப்போம். அதை தான் அவங்க யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, சுதந்தரிச்சாங்க. இந்த இந்த ஒரு கூட்டம் நின்றுச்சு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன நடக்குது பாருங்க. 29 ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் அனைவரும் அங்கே விழுந்துருவாங்க. நீங்கள் உள்ளேயே வரமாட்டீங்கப்பா. நீங்கள் யாருக்காக நீங்கள் இந்த ஓட்டை ஓடிக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. வயசானவங்க கேட்டிருக்கீங்களா? நான் எப்படி போனாலும் பரவாயில்லப்பா, என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருந்தா. இந்த வார்த்தையை தயவு செய்து சொல்லாதீங்க. என் பிள்ளைகளும் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருப்பேன். ஆமேன். அப்படி சொல்லி பழகணும் நம்ம. நிறைய பேர் அப்படிதான். நான் அப்படி சொன்ன ஒரு குடும்பத்தை பார்க்குறேன். இன்னைக்கும் பிள்ளைகள்லாம் கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அதுலேருந்து ஒரு பைசா கூட அவங்களால அனுபவிக்க முடியலை. ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் சொல்லுவார், என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளைங்க இப்போ அவங்கெல்லாம் நல்லா கோடீஸ்வரனாக இருக்கிறான், இதுங்க இன்னும் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்குது ஒரு வாடகை வீட்டில். வாயின் வார்த்தை. எச்சரிக்கையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா, நானும் நல்லா இருப்பேன். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் இருக்கிற தேவனாலே அடையாளங்களும் எருசலேமில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்க வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை. என் பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும். அந்த வார்த்தையை தயவு செய்து சொல்லாதீங்க. என் பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க, நானும் நல்லா இருப்பேன். அப்படி சொல்லாததுனால தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலேருந்து புறப்பட்டவங்க எல்லாம் செத்தான், அவங்க பிள்ளைங்கள்லாம் உள்ளே போனாங்க. வாயின் வார்த்தை. எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்ம கவனமாக என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற முடியாமல் போனதுக்கு காரணம் இச்சை. அவருடைய வாழ்க்கையில் அவங்க விட வேண்டிய இச்சையை அவங்க என்ன செய்யலை, விடலை. அவங்க மனம் திரும்பலை. அவங்க திரும்ப 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 அதிலேயே விழுந்து போய் அநேகர் அதிலிருந்து என்ன செய்கிறாங்க, சுதந்திரிக்க முடியாமல் போயிட்டாங்க. அடுத்தது அவிசுவாசம். அவிசுவாசத்தினால அவங்க கானானை சுதந்திரிக்க முடியாமல் அவங்க வழியிலேயே என்ன செஞ்சாங்க, மாண்டு போனாங்க. அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் என்ன செய்தாங்க, அதை சுதந்திரித்தாங்க. அடுத்தபடியாக முறுமுறுப்பு. தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம்னு பார்த்தீங்கன்னா முறுமுறுப்பு. ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒரு நாளும் என்னத்தான் செஞ்சுட்டாரு ஆண்டவர், இந்த ஆலயத்துக்கு வாங்க வாங்கன்னு இந்த அக்கா சொல்லுது, நம்மளும் தான் போய் பார்க்குறோம், என்ன நடக்குது என் வாழ்க்கையில். அந்த வார்த்தையை நம்ம வாயில் என்ன செய்யக்கூடாது. உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை என்ன செய்திருக்கிறாரு, உட்கார வச்சிருக்கிறாரு. அதாவது வாசல் வரைக்கும் வந்தவங்க இன்னைக்கு வரலை, இன்னைக்கு வாசலை தாண்டி உள்ளே வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த வருஷத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்கப்பா, இன்னைக்கு நிறைவேறலைன்னா இந்த காரியம் என் வாழ்க்கையில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த இச்சை என்னுடைய வாழ்க்கையில் இருக்க, இச்சையினால் நான் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டேனா, என்னுடைய அவிசுவாசத்தினால நான் இழந்து போயிட்டேனா, என்னுடைய முறுமுறுப்பினால நான் இந்த ஆசீர்வாதங்கள் நான் இழந்து போயிட்டேனா. தேவனுடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்து நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலையிலும் அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை பெரும்படியாக ஆண்டவரே அவர்கள் புறப்பட்டாங்க. ஆனால் வழியிலேயே ஆண்டவரே தங்கள் இச்சையினாலேயும் தங்கள் அவிசுவாசத்தினாலே தங்கள் முறுமுறுப்பினாலேயும் விலையேற பெற்ற அந்த கானானை பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு
அவர் வழியிலே மாண்டு போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் ராஜா. அதை விசுவாசித்த இச்சைகளை வெறுத்து ஒதுக்கின, தேவனுடைய சமூகத்தில் காத்து கிடந்த, தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த அப்பா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்த அப்பா, விசுவாசத்தில் தங்கள் ஓட்டத்தை முடித்த அந்த யோசுவாவை போல, காலேபை போல அப்பா, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறவங்களாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. எந்த முறுமுறுப்பும் எங்களுடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு கர்த்தர் எங்களை கிருபையாய் காக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்பாக திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பிரயாணம் எங்களுடைய வாழ்க்கையிலேயே அப்பா ஒரு பாடமாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அந்த விசுவாசித்து ஆண்டவரே இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் பிரயாணித்த அந்த யோசுவா காலேபுடைய சந்ததிகளைப் போல நாங்கள் எங்களுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் குற்றங்கள் உண்டு ராஜா, எங்களிடத்தில் குறைகள் உண்டு ராஜா. இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாவமர கழுவுங்கப்பா. ஆண்டவரே, நீர் விரும்பாத காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் அதெல்லாவற்றை வேரோடு பிடுங்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டு அப்பா ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதான ஒரு கிருபை தருவீராக. அது எங்களுக்கு கானானின் செழிப்பை கொடுக்கட்டும். 2025ஆம் ஆண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானை நாங்கள் சுதந்திரிக்கிற ஆண்டாக இருக்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. கட்டாத வீடுகளிலே வெட்டாத திராட்சை தோட்டங்கள், வெட்டாத துறவுகளை நடாத திராட்சை தோட்டத்தின் பலனையும் அனுபவிக்கிற ஆண்டாக எங்களுக்கு இருக்கட்டும் ராஜா. அப்பா சோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை அப்பா, ஆண்டவரே உம்முடைய மகிமை, உம்முடைய அதிசயங்களை காணுகிற ஆண்டாக இருக்கட்டும். நீர் அப்படியா எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் எங்கள் பிரயாணத்தில் அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து இந்த ஆண்டை முடிக்க கத்த கிருபை தந்திரே ஸ்தோத்திரம் அப்பா. புதிய ஆண்டு எங்களுக்கு விசேஷித்த ஆண்டாய் இருப்பதாக அப்பா. ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற ஆண்டாய் இருப்பதாக இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம காணிக்கை பகுதிக்காக பாடுறாங்களா அக்கா? பாடுறாங்களா அக்கா? 155வது பாடல். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தின் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் பாருங்களாக்கா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவ
அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எனக்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதித்தேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் காணிக்கையும் நாங்கள் படைக்கிறோம் ராஜா. காணிக்கையை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் தாமே கொடுத்த உம்முடைய கரத்தில் தொடர்ந்து ஒப்பு கொடுக்குறோம். இந்த வருஷத்தின் கடைசி பாசிட்டிவ் பிறங்க ஆசீர்வதித்ததுக்காக உம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி வந்திருந்த ஒவ்வொருவரோடு என்ன தேவைகளோடு ஒரு மனதில் என்னெல்லாம் நினைக்கிறார்களோ, உடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தேவைப்படுகிறோ தேவன் தாமே சந்திக்கும்படி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதாய். கர்த்தராகிய கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமை என்று சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென்.